Hello friends, welcome back to Art and Lifestyle. இன்னைக்கு நம்ம ஆரிகாமில மூவிங் ஃப்ளெக்ஸகன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களை விளையாடுறது மட்டும் இல்லாமல் அவங்கள மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஆக்டிவாக வச்சுக்கும். குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபோன்லேயும் டிவிலையும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரி ஆரிகாமி அவங்க பண்ண வைக்கும் போது அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பிரெயினும் டெவலப் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மூவிங் ஃப்ளெக்ஸகன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மூவிங் ஃப்ளெக்ஸகன் பண்ணுறதுக்கு நான் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரியான A4 ஷீட்ஸும் எடுத்துக்கலாம். மூவிங் ஃப்ளெக்ஸகன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷீட் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃபாக இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த போல் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சிசர் கம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம ஒரு பேப்பர் இருந்தால் போதும், நம்ம இதை பண்ணிடலாம். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் கார்னர் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் கார்னரை ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்து நடுவில் நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அதே போல் இன்னொரு சைடையும் எடுத்து கொண்டு வந்து நம்ம எப்படி லெஃப்ட் சைடில் ஃபோல்ட் பண்ணமோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணுறோம். இந்த இடத்த நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் நமக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் பேப்பர் கிடச்சிருக்கும். இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஃபோல்டிங் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அகெயின் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த மேலே இருக்க பார்ட்டை நம்ம நடுவில் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். திருப்பியும் இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்க பேப்பர் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம நடுவில் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த எட்ஜுக்கு கொண்டு வந்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் நமக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடச்சிருக்கும். இதை இந்த எட்ஜை சென்டருக்கு கொண்டு வந்து ஃபோல்ட் பண்ணலாம். அதே போல் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த எட்ஜை இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வச்சு ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அதே போல் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மாதிரி இந்த சைடும் இப்போ மறுபடியும் இதை அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை இங்கே இருக்க செகண்ட் லைன், இங்கே 2 லைன் இருக்கும். இதில் செகண்ட் லைனில் இந்த எட்ஜை வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே போல் அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து இங்கே இருக்க செகண்ட் க்ரீஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வச்சு இந்த எட்ஜு இது மேலே வச்சு இங்கே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுனால நமக்கு ஈக்குவலான ஸ்கொயர் ஷேப்ஸ் கிடைக்கும். மெஷர்மெண்ட் பண்ணுறதை விட இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். திருப்பி இதை அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணோன்னா நமக்கு இங்கே நிறைய வேர்ட்டிக்கலாக நிறைய லைன்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து
இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜ்லேருந்து இந்த சென்டருக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நடுவில் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த எட்ஜ்லேருந்து இப்போ இதை இந்த க்ராஸில் மார்க் பண்ணுறோன்னா இந்த எட்ஜ்லேருந்து இந்த செகண்ட் லைன் க்ரீஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அண்ட் நடுவில் இருக்க இந்த எட்ஜ்லேருந்து இந்த செகண்ட் லைன் க்ரீஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஃபோல்டு இருக்குது, இங்கே ஒரு ஃபோல்டு இருக்குது. ஸோ இதில் 1 2 செகண்ட் ஃபோல்டிங், அதே போல் 1 2 செகண்ட் ஃபோல்டிங். இப்போ நம்ம இந்த சைடு எப்படி மார்க் பண்ணமோ அதே போல் இந்த சைடும் மார்க் பண்ண போகிறோம். நமக்கு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கணும். இதை அப்படியே திருப்பிக்குங்க. திருப்பிட்டு அதே போல் இந்த எட்ஜ்லேருந்து சென்டர் பாயிண்ட் அதே போல் இந்த நடுவில் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த எட்ஜ்லேருந்து செகண்ட் ஃபோல்டிங், அதே போல் இந்த நடுவில் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த எட்ஜ்லேருந்து அந்த சைடில் இருக்க செகண்ட் ஃபோல்டிங். இப்போ நம்ம ஸ்கேல் இப்படி வச்சு பார்த்தோம்னா நம்ம ஸ்கேல் சைஸ்க்கு பாயிண்ட் முடியும். ஸோ ஒரு ஸ்கேல் சைஸ் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் தான் கேப் இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த டெக்னிக் சொல்கிறேன். கரெக்டாக செகண்ட் ஃபோல்டிங் செகண்ட் ஃபோல்டிங் செகண்ட் ஃபோல்டிங் டு செகண்ட் ஃபோல்டிங். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் டைமண்ட் ஷேப் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் கிடச்சதுனாவே நம்ம போட்டிருக்க மார்க்கிங் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இந்த இடத்துல தான் மிஸ்டேக் வரும். இது பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். சிம்பிள். ஸோ நான் இப்போ இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி மார்க் பண்ணியாச்சு. அடுத்த லைன் இந்த லைன், இப்போ இந்த சைட் பண்ண மாதிரி இந்த சைடும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா, ஸோ நம்ம இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இந்த எட்ஜ் வந்து இது உள்ளே கொண்டு போய் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேயே வைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், கரெக்டாக இந்த எட்ஜ் உள்ளே இருக்கணும், கொஞ்சம் கூட வெளியே இருக்கக்கூடாது.
அப்போ தான் நம்ம கரெக்டான ஒரு, ஏன்னா இந்த இடமும் ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் வந்து நம்ம மூவிங் ஃப்ளெக்ஸகன் வந்து ஈஸியாக நமக்கு ஒர்க் பண்ணும். கார்னர் இருக்கு இல்லையா, இதை விட்டுருங்க. கரெக்டாக இந்த ஒவ்வொரு லைனுக்கும் மிடில், அதாவது இந்த ஒவ்வொரு லைனுக்கும் மிடில் ஒரு இது போகும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல க்ரீஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஃபோல்டு வரும், அதையும் நம்ம க்ரீஸ் பண்ணிவிடணும் நல்லா. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா க்ரீஸ் பண்ணால் தான் இப்படி மடங்கின உடனே நமக்கு இந்த ஃபோல்டிங் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். அதே போல் நெக்ஸ்ட் சைடும் திருப்பி அதையும் இதே போல் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மூவிங் ஃப்ளெக்ஸகன் ஈஸியாக மூவ் ஆகும், இல்லைன்னா ஸ்ட்ரக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நடுவில் இருக்கு இல்லையா, இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த ஷார்ப் எட்ஜஸ் அப்படியே நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு எட்ஜு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ண போகிறோம். இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜை இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த எட்ஜை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண, அதே மாதிரி இந்த எட்ஜை இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இது நான் க்ரீஸ் பண்ணனால மட்டும்தான் இவ்வளோ ஈஸியாக ஃபோல்ட் பண்ண முடியுது, இல்லைன்னா ஃபோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு மூவிங் ஃப்ளெக்ஸகன் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்க, ஒரு 2 வாட்டி இப்படி திருப்பும் போது உங்களுக்கு எங்கேயாவது ஸ்டக் ஆச்சுன்னா ஜஸ்ட் க்ரீஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம மூவிங் ஃப்ளெக்ஸகன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம், யார் வேணால் பண்ணலாம். ஜஸ்ட்டு நல்லா க்ரீஸ் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களாம் ரொம்ப ஆக்டிவாக விளையாடக்கூடிய ஒரு ஆரிகாமி இது. டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ தட் தே வில் என்ஜாய் த டே வித் த மூவிங் ஃப்ளெக்ஸகன். Thanks for watching. Bye.